ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான முதல் நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 10 பேர்ல நம்பர் 1 பொசிஷன்ல நம்மளுடைய ஜாக்லின் அக்கா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,498 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26.74% வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ அவங்க வாழ்நாளிலேயே அதிகப்படியான வாக்குகள் இப்போ தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல மாற்றிக்கிறதே இல்லை. ஸோ ஜாக்லினுக்கு ஒரு வேலை வந்து இது உள்ளே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா 26% நம்பர் 1 பொசிஷன். இவ்வளோக்கும் விஜய் விஷால்லாம் வந்து உள்ள நாமினேஷனில் இருக்காரு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 2வது பொசிஷனில் நம்மளுடைய விஜய் விஷால் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,691 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.04% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். கிட்டத்தட்ட ஜாக்லின் அவர்களுக்கும் விஜய் விஷால் அவர்களுக்கும் ஒரு 4000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும். ஸோ அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஜாக்லினை பொறுத்த வரலையும். பட் விஜய் விஷால் இருந்த மரியாதையும் போச்சு, ஓட்டிங்ஸும் போயிடுச்சு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்ஷிதா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,081 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.49% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஒரு நல்லது ஒரு தொடக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அன்ஷிதாவை பொறுத்தவரையிலையும். சொல்லப்போனால் விஜய் விஷாலை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது அன்ஷிதா அவர்கள் வந்து நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 600 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. கொஞ்சம் மேலே போனாங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் 2வது பொசிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,886 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.9% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள், நல்ல பர்சன்டேஜ் இந்த வாரத்தோட தொடக்கம் அமோகமாக வந்து தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பழைய பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,404 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.12% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். வேற லெவலில் வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா திரும்பி விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்டாலையும் எதுவுமே பேசாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல நம்மளுடைய சத்யா அவர்கள். என்னடா இந்த மனுஷன் இப்படி உட்கார ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் இவருக்கு வந்து பெருசாக வந்து ஆதரவு தெரிவிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,332 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.94% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். இருக்கிறதெல்லாம் பிளக்கா பசங்க, பட் ரஞ்சித் அவர்களுக்கு நிறைய வாக்குகள் வந்து வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி காலங்களில் வாக்குகள் அதிகமாகவே வாங்கியிருக்காரு. பட் இப்போது ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காப்புல. ஸோ இந்த மனுஷன் அந்த 6வது பொசிஷன் 7வது பொசிஷனை வந்து தாண்டவே மாட்டார் போல். அதுக்கு மேலே போகணுன்னே நினைக்கவே மாட்டார் அடங்குது. அதுக்கு அடுத்தபடியாக 7வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,144 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். நல்லது ஒரு தொடக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து எவிக்டாகி வெளியே போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லாஸ்ட் வீக்கில் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட சாச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் வந்து ஆகலை. பட் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த பொசிஷனில் 8வது இடத்துல நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,947 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.96% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் பொறுத்தவரையிலையும் அவர் என்னமோ நான் இப்படி கேம் ப்ளே பண்ணிடுவேன், அப்படி கேம் ப்ளே பண்ணிடுவேன், பாருங்கள் எல்லாரும் அடித்து நவுத்திடுறான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் சொல்கிறதோட சரி, எதுவுமே பெருசாக வந்து பண்ண மாதிரி வந்து தெரியல. பட் இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலே கம்மியான வாக்குகள் தான். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,911 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.87% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரி வந்து நல்ல ஒரு பிளேயர் தான், செம்ம வாய்ஸ் அவுட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாரம் முழுக்கவே மஞ்சரி அவர்களை தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ
அதனால் மஞ்சரி அவர்களுக்கு வந்து இந்த வாக்குகளில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து தெரியப்படுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆனந்தி அவர்கள் 10வது பொசிஷனில். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1361 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.47% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆனந்தி அவர்கள். கடைசி பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுடைய கேம் பிளே பற்றி சில விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஆனந்தி, ஐ எம் டெல்லிங் அபவுட் ஆனந்திஸ் கேம் பிளே. ஓகேங்களா? ஸோ ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து இருந்தாங்க. சொல்லப்போனால் ஆண்களுக்கு நிகராக, அதுவும் சொல்லப்போனால் முத்துக்குமரனுக்கு நிகராக, முத்துக்குமரன் எப்படி யோசிப்பாரோ, எப்படி ஒரு கேம் பிளே வந்து பண்ணுவாரோ, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணுவாரோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த ஆண்கள் டீம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து கட்டி போட்டுருவாப்புல இவர் ஒரு ஐடியா சொல்லி. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்களும் பெண்கள் டீமுக்கு வந்து இருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் டீமில் இருந்தது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு எதிராக நிறைய நேரங்களில் செயல்பட்டதின் காரணமாக ஒருவேளை ஆனந்தி அவர்கள் வந்து பெருசாக வந்து எதிர்ப்புகளை வந்து சந்திக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சில நேரங்களில் சூனிய பொம்மை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து பண்ணுவாங்க, சும்மாவே அதை தூண்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த பிரச்சனையே வந்து இருக்காது, அது வந்து பெரிய பிரச்சனையும் கிடையாது, அது பெருசாகவும் ஆயிருக்காது, அது ஒரு சின்ன பிரச்சனை தான். பட் இருந்தாலும் இவங்களுடைய மூளையில் சில விஷயங்கள்லாம் உதிச்சு, இது சின்ன பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, இது வந்து இப்படி யோசிங்க, இது அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து டோட்டலாக அந்த கேமை சேஞ்ச் பண்ணி எல்லாம் விட்டுருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆனந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் பிளேவும் பண்ணுவாங்க. பட் கேம் பிளே மீன்ஸ் இந்த மென்டலி எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஃபிசிக்கலாக வந்து பெருசாக வந்து கேம் பிளே பண்ண மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து தெரியல. இதுதான் அவங்களோட கேம் பிளே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிட்டேன். பட் ஆனந்தியை தாண்டி நிறைய பேர் வந்து சும்மா மிக்சர் சாப்பிட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஆண்களுக்கு எதிராக சம்திங் அவங்க வந்து பண்ணாங்க, ஏதோ சம்திங் வந்து பண்ணாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பட் கேமுக்காக ஷோவுக்காக சம்திங் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது இன்டிமேட்டடாக வந்து பண்ணுறாங்களே. மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டீயை குடிச்சிட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 1000 தடவை விஜய் சேதுபதி வந்து எழுப்பி நிப்பாட்டி கேள்வி கேட்டால் கூட என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு ஆள் வந்து நிற்கிறாப்புல லாஸ்ட் வீக்கில். ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் எவ்வளவோ பெட்டர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த பக்கம் சிவகுமார் வந்து இருக்காப்புல. சிவகுமார் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது, கேம் ப்ளே பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டது, ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, நிறைய பர்ஃபார்மன்ஸ் அவருக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. பட் எதுவுமே பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வருது. ஏன்னா சிவகுமார் அவர்கள் வந்து ஃப்ரம் பேக் போன் ஆஃப் கலை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து ரசிக்கும்படியாக இவர் வந்து செஞ்சார் அப்படின்னா அதுவே வந்து வேறு லெவலில் பண்ணால் போகும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சிவகுமாருக்கு வந்து. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சீசன் 5 வந்து ராஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தது. எல்லாரும் அடிச்சுப்பானுங்க, மோதிப்பானுங்க, முட்டிப்பானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஏதோ பண்ணி நம்ம வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துடணும், டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அடிச்சுப்பாங்க, தும்சம் பண்ணிப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் அவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு கவுண்டர் போட்டு வந்து போயிட்டே இருப்பார். அந்த ஷோவே பயங்கர என்டர்டைனிங்காக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இப்போ வரைக்குமே ராஜுவுக்குன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ஆடியன்ஸை வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணார்னா நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணிவிடுவேன், இதுவை பண்ணிவிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் உதார விட்டுட்டுருக்காரே தவிர பெருசாக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி மஞ்சரி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக வாய்ஸ் அவுட் இருக்குது, நல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான், சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான், எல்லாமே ஓகே. பட் கண்டென்ட்டை வந்து இங்கே ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறது, அங்கே போன உடனே மனநிலை மாறிடுது. ஸோ இந்த மாதிரி மாறி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தா சத்யா. ஓகேங்களா? சத்யா அவர்களை எழுப்பி நிப்பாட்டி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டு கூட அவரால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க, இந்த ஷோவுக்கு அந்த மனசு எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. லாஸ்ட் வீக்கில் எதுவுமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் மற்ற போட்டியாளர்கள்லாம் பெண்கள் வீட்டுக்கு வந்து போகும்போது அட்லீஸ்ட் 1 or 2 கேம்ஸ் ஆனால் விளையாடிருப்பாங்க. இவர் ஒன்றுமே பண்ணல, சும்மா ஜாலியாக போனார், சாப்பிட்டாரு, தூங்கினார், எந்திரிச்சார், ஏதோ அந்த வேடம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து ஏதோ போட்டாப்பில். பட் அது மாதிரி வந்து நடந்துக்க கூட இல்லை. சொல்லப்போனால் அப்படி கூட இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் எதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியல. பட் எனிஹாவ் அவங்க எல்லாமே சேஃபர் ஜோனில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு கடைசி பொசிஷனில் நம்முடைய ஆனந்தி அவர்கள் தான் வந்து இருக்காங்க. சற்று சிந்தித்து செயல்படுங்கள் அண்ட் ஓட்டிங்ஸை வந்து போடுங்க அப்படிங்கிறத தாழ்மையான ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்லாம் வெளியே போயிட்டு இருக்கும்போது சும்மா டம்மியாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது வெறுப்பாகுது. எக்ஸாம்பிள் ரியா,
சுனிதா, தர்ஷா குப்தா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்கள விட, அதாவது உள்ளே இருக்காங்கல்ல சில மிச்சர்ஸ் எல்லாம், அவங்கள விட இவங்கெல்லாம் எவ்வளவோ பெட்டர்மெண்ட் தான். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களாம் உள்ளே இருக்காங்களே, அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல வரேன். வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.